ஹே கைஸ், டைரக்டர் ராஜமுருகன் டைரக்ஷன்ல வரப்போற மயிலாட் படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டா வெளியிட்டிருக்காங்க. நான் டைரக்டர் ராஜமுருகன் அவங்களோட பிக் ஃபேன். அவரோட படங்கள் குக்கு, லாலகுண்ட பொம்மைகள் எல்லாமே நல்லா இருக்கும். ஜோக்கர் மூவி மட்டும் பார்த்தது இல்ல. ஆனா அதுவும் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் அவரோட ஃபேன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. நமக்கு பிடிச்ச டைரக்டர் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் டீகோடிங் பண்ணக்கூடாது? செஞ்சுட்டா போச்சு. இந்த ட்ரெய்லரோட ஓப்பனிங்லேயே இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர் சசிகுமாருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ரெடி பண்ற மாதிரி காட்டுறாங்க. நானும் யோசிச்சேன், என்னடா படத்தோட முக்கியமான கேரக்டர் இறக்குற மாதிரி காட்டுறாங்கன்னு. பார்த்தா அடுத்த சீன்லயே காட்டிட்டாங்க அவர் இறக்கலன்னு. இந்த ஊர்ல ஒரு குடும்பம் உசுர் இருந்தும் ஆவியா சுத்திட்டு இருக்குன்னு நாடு பூரா தெரியட்டும்னே. ட்ரெய்லர்ல பார்த்த வரைக்கும் நான் எப்படி புரிஞ்சுக்கினேன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்டா சசிகுமாரும் ஒய்ஃபா சைத்ரா, இவங்க 2 பேரும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ரொம்பவே இன்னசென்ட்டான பீப்புள். இவங்க 2 பேரும் காசுக்காக ஆர்கன் டிராஃபிக்கிங் பண்றாங்க. அதாவது காசுக்காக அவங்க கிட்ட இருக்க 2 கிட்னில ஒரு கிட்னியை மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. கிட்னி டிரான்ஸ்பிளண்ட் இந்தியாவில் லீகல் தான். எப்போலாம்னா, ஒரு பர்சன் இறந்துட்டாங்கன்னா இல்லை பிரெயின் டெட் ஆயிட்டாங்கன்னா மட்டும்தான் அவங்க உடல்ல இருக்க எந்த ஆர்கன் வேணாலும் டொனேட் பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்பா, அம்மா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, ஒய்ஃப், பிளட் ரிலேஷனில் உள்ள எல்லா நபர்களும் அவங்களுக்குள்ளேயே ஆர்கன் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 விஷயம் மட்டும்தான் இந்தியாவில் லீகல். அப்படி இல்லாமல் காசுக்காக நீங்கள் ஆர்கன் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணீங்கன்னா, ஆர்கன் கொடுத்தவங்க, வாங்கினவங்க, அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளண்ட் பண்ண டாக்டர்ஸ், அதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே ஜெயில் தான். அப்போது இவங்க 2 பேரும் காசுக்காக ஆர்கன் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணுறாங்க. அது இல்லீகல் தானே நீங்கள் நினைப்பீங்க. அது எப்படி இவங்க லீகலாக மாற்றுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் இறந்த மாதிரி, அதாவது ஃபேக்காக டெத் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டுறாங்க. அப்படின்னா இறந்தவங்க உடல்லேருந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணுறது லீகல் தானே. இப்படி தான் இவங்க கவர்மெண்ட்டை ஏமாற்றி ஆர்கன் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணுறாங்க. இதனோட விளைவுகள்லாம் தெரியாமல் இந்த 2 இன்னசென்ட் பீப்புளும் ஆர்கன் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணுறாங்க. இந்த டிரான்ஸ்பிளண்ட் பண்ண இவங்க 2 பேரையும் காசு கொடுத்து வேற ஊருக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சுன்னு நினைப்பீங்க. அதுதான் இல்லை. இந்த 2 பேரும் இறந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டுறாங்க. ஆனால் இவங்க சாகலை. இப்போ இவங்க உண்மையாலேயே இறந்துட்டாங்கன்னா யாரும் கேட்க போகிறது இல்லை. இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இந்த டிராஃபிக்கிங் பண்ணுற ஃப்ராட்ஸ் எல்லாம் இவங்க 2 பேரையும் கொல்ல முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள கொன்னுட்டு அவங்க கிட்ட இருக்க ஆர்கன்ஸ்லாம் எடுத்து அதை வித்துடுவாங்க. அது இல்லாமல் இவங்களை கொண்டுட்டு ஆர்கன்ஸ் எடுத்தா அந்த நபருக்கு காசும் கொடுக்க வேணாம், கவர்மெண்ட்டுக்கு கணக்கும் காட்ட முடியாது. ஏன்னா இவங்க தான் ஆல்ரெடி இறந்துட்டாங்க. இவங்களை கொல்ல வர விஷயம் இவங்க 2 பேருக்கும் முன்னாடியே தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட இவங்க 2 பேரும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்றது தான் கதை. இது எல்லாமே 50% தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கெஸ் பண்ணியிருக்கேன். படம் பார்த்தவொடனே தான் ஃபுல்லாக தெரியும். ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது படம் நல்லா இருக்கும்னு. கண்டிப்பாக நான் படத்தோட ரிவ்யூ போடுவேன். அதை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.